வணக்கம் உறவுகளே. செந்தமிழன் சீமான் சொல்லுவார், நான் அரசியலுக்கு வந்தது 100 மீட்டர் ஓடி வெல்வதற்கு அல்ல, மரதன் ஓட்டம் ஓடி பல மாற்றங்களை செய்து இறுதியில் வெல்வதற்காகவே என்று சொல்லுவார். அந்த வகையில் கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே ஆட்சி அமைத்த ஜோசப் விஜயை இப்பொழுது நேருக்கு நேர் மோதுவதற்கு சீமான் தயாராகிவிட்டார். உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட பல பஞ்சுகள் ஜோசப் விஜயின் முகத்தில் விழுந்தன. கட்சி ஆரம்பிக்க முதலே செந்தமிழன் சீமான் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தவர். தம்பி கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தால் அவரும் தமிழ் தேசியம் பேசுவார், அவருடன் சேர்ந்து தானும் வலுப்பெற்று எதிரிகளை வீழ்த்தலாம் என்ற ஒரு நினைப்பு ஆரம்பத்தில் சீமானுக்கு இருந்தது உண்மைதான். 2-3 தடவைகள் அவர்கள் தனியாக சந்தித்து பேசியதும் உண்மைதான். அதன் பிறகு அவரது முதலாவது மாநாட்டிலேயே அவரது பேச்சை பார்த்து புரிந்து கொண்டார் சீமான், இவருடன் சேருவது நடைமுறைக்கு சாத்தியமல்ல, இவர் மறைமுகமாக செத்துப்போன காங்கிரசுக்கு உயிர் பிச்சை கொடுக்க பார்க்கிறார், அதனால் இவருடன் சேர்ந்து அரசியல் செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். அன்றிலிருந்தே தேர்தலுக்கு முதல் ஜோசப் விஜயை முழுமையாகவும் கடுமையாகவும் எதிர்த்து களத்தில் நின்றவர் சீமான் மட்டும்தான். திமுக, அண்ணா திமுக, பாஜக கூட சீமான் அளவுக்கு ஜோசப் விஜயை எதிர்க்கவில்லை. ஒரு பக்கத்தில் ஜோசப் விஜயை வைத்து கொண்டுதான் அவர்கள் அரசியல் செய்தார்கள். சினிமா போதையை இளம் சந்ததியருக்கு கொடுத்து அதன் மூலம் வாக்குகளை பெற்று இன்றைக்கு தாவேக ஆட்சி அமைத்திருக்கிறது. உறவுகளே, சீமானின் கருத்துப்படி சினிமா போதையும் மது போதை எல்லாமே இளைஞர்களை கெடுக்கும், இளைஞர்களுக்கு நல்ல பழக்கத்தையும் நல்ல கருத்தையும் கோட்பாட்டையும் கொடுக்காது. அதனால் ஜோசப் விஜயின் கட்சியை வளர்வதை அவர் விரும்பவில்லை. உறவுகளே, 41 பேர் பலி போன சந்தர்ப்பத்தில் கூட கரூரில் சீமான் தான் கேட்டார், ஏன் விஜயை கைது செய்யவில்லை என்று சொல்லி. திமுக தலைவர் ஸ்டாலின் பம்மினார், அண்ணா திமுக தலைவர் எடப்பாடி சட்டசபையிலே விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். சீமான் மட்டும்தான் அந்த இடத்திலேயும் ஜோசப் விஜயை துணிந்து எதிர்த்து நின்றார். இப்பொழுது தேர்தலுக்கு பிறகு 108 எம்எல்ஏக்களை பெற்று தனக்கு மீதம் தேவைப்படுகிற எம்எல்ஏக்களை குதிரை பேரம் மூலம் பேசி வாங்கிவிட்டு அதிமுகவை உடைக்க பார்த்து கொண்டு இப்பொழுது அவரது அரசியல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. சீமான் சொல்கிறது போல இவரே திருச்சி கிழக்கிலும் பெரம்பலூரிலும் நின்றதுக்கு காரணமே ஜாதி சமயம் எல்லாம் பார்த்துத்தான் நின்றார். இவர் எப்படி ஜாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்ற கேள்வியை சீமான் தான் கேட்கிறார் துணிந்து. இப்பொழுது தேர்தலுக்கு சாத்தியமே ஆகாத பொய் வாக்குறுதலை கொடுத்தார். 6 சிலிண்டர்கள், அண்ணன் சீர் மாமன் சீர், பட்டதாரிகளுக்கு இலவச காசு, இலவச மின்சாரம், இலவச போக்குவரத்து என்று ஏற்கனவே எம்டியாக இருக்கிற ஒரு கஜானாவை கொண்ட ஒரு அரசை வைத்துக்கொண்டு எப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் இவர் சொன்னார். ஏனென்றால் அவருக்கே தெரியும், இந்த வாட்டி தான் ஆட்சி அமைக்க முடியாது, சும்மா அடித்து விடுவோம் வாக்குக்காக என்று தானே பொய் சொன்னார் என்று சீமான் தான் விஜயின் மூஞ்சியில் குத்துகிறார். இப்பொழுது இலவசங்கள் வேண்டாம் என்று இப்பொழுதும் அடித்து சொல்கிறார் சீமான். ஆனால் விஜய் இலவசங்கள் வேண்டுமென்று அப்பவும் சொன்னார், இப்பவும் தனக்கு செல்வாக்கு குறைந்திடுமே என்று முடியாவிட்டாலும் கூடி இலவசம் தாரேன் என்று ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். உறவுகளே, கடன் ரொம்பவே வாங்கினார்கள் என்று திமுகவை விமர்சித்த அவர் எவ்வளவு கடன் ஏற்கனவே இப்பொழுது வாங்கிவிட்டார்கள். இவர்கள் 5 வருடம் ஆட்சி செய்தார் என்றால் இவர் வாங்கும் கடனை எந்த அரசாங்கத்தாலும் திருப்பி கட்ட முடியாத அளவுக்குத்தான் விஜய் அரசாங்கம் கடன் வாங்கும் என்று திருப்ப விஜயின் முகத்தில் குத்துகிறார் சீமான். உறவுகளே, சாராயம் வேண்டாம் என்கிறார்
சீமான். ஆனால் நீங்களும் சாராயத்தை பிரைவேட்டைஸ் ஆக்க பார்க்கிறீர்கள். அதிலும் சீமானின் பஞ்சை உங்களால் தாங்க முடியாது. பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பாடினீர்களே, இப்பொழுது 20 ரூபா வாங்குகிறீர்கள். இப்போ கலெக்ட் பண்ணப்படும் காசு என்ன பனையூரில் வந்து பதுக்கி வைக்கப்படுகிறதா? சீமான் அடுத்த பஞ்ச் தாக்குறார். உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. மின்சாரம் இல்லை, காவிரி தண்ணி இல்லை, மின்சார கட்டணம் எதிர்பார்க்காமல் அதிகளவு உயர்வு ஏனென்று கேட்டால் பதில் சொல்ல தெரியவில்லை. காவிரியில் மழை பெய்ததால் தவிர்க்க முடியாமல் அவர்கள் திறந்து விட்டார்கள். உபரி நீர் வருகிறது, ஆனால் எங்கள் உரிமைக்குரிய நீர் தேவைப்படும் பொழுது இல்லை. இப்பொழுது பாசாங்குக்காக எம்பிக்கள் கூட்டம் போடுகிறீர்கள். அதில் திமுக அதிமுக பங்கு பெற்றவில்லை. அப்பொழுதும் மூக்குடைப்பட்டு போனீர்கள். சீமான் சொல்வது உண்மைதானே? நீங்கள் ரீல்ஸ் ஆட்சி நடத்துகிறீர்கள். ரியலாக உங்களுக்கு ஒரு விஷயமும் புரியாது, புரியவும் மாட்டார். இடைத்தேர்தலில் சீமான் அம்பா சமுத்திரத்தில் நிற்பார். அங்கு தன்னை வீழ்த்துவதற்கு விஜய் கட்சியால் முடியாது என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் திராவிட கட்சிகள் சீமானுக்கு ஆதரவாக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இப்பொழுது சீமான் தங்களுக்கு வேண்டும் விஜயின் அரசியலை அழிப்பதற்கு செந்தமிழன் சீமான் வளர வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் சீமானின் வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாத உறவுகளே. குளத்தூரில் சதி செய்துதானா பழைய முதல்வர் ஸ்டாலினை தோற்கடித்தீர்கள்? இவிஎம்மில் சதியா? இப்பொழுது விசாரணை நடந்து வருகிறது. அந்த விசாரணையில் சில வேளையில் உங்கள் முகத்திரை கிளிய வாய்ப்பு இருக்கிறதா? சீமானிடம் மீண்டும் பஞ்ச் வாங்குவதற்கு தயாராயிருங்கள் ஜோசப் அவர்களே. உதயநிதியை வீணாக அரெஸ்ட் பண்ணினீர்கள். பேச்சு சுதந்திரம் இல்லையா இந்த நாட்டில் என்று சீமான் மீண்டும் ஒரு பஞ்ச் கொடுத்தார் உங்கள் முகத்தில். நீங்கள் தப்பாய் போய் யாரோட பேச்சை கேட்டு உதயநிதி மேலுள்ள தனிப்பட்ட பகையால் இந்த முயற்சியில் இறங்கி மூக்குடைப்பட்டு போனீர்களே. சீமானுக்கு மீண்டும் ஒரு பஞ்சுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்து விட்டீர்கள். சீமான் சொல்லுகிறார், அடுத்த கை லெஃப்ட் ஹேண்டால் உங்கள் மூஞ்சியில் குத்துகிறாரே. பாஜகவின் புரட்சி ஆட்சி தான் இங்கே நடத்துகிறது. பாஜக என்னென்ன நினைக்கிறதோ அதை பாஜகவிலும் பார்க்க சிறப்பாக நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் செய்து முடிக்கிறீர்கள் ஜோசப் விஜய் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். இந்த பஞ்சுக்கு உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியுமா ஜோசப் விஜய் அவர்களே?